ஹாய் கேஸ், நம்ம மூவியில் ஏக் டீன் படத்தோட ரிவ்யூ நான் பார்க்க போகிறோம். இந்த படம் இப்போ தமிழ் டபுளில் அவைலபிளாக இருக்குது. மறக்காம செக் அவுட் பண்ணி பாருங்கள். இந்த படத்துடைய கதையை பார்த்தலாம். படத்துடைய ஹீரோ ஹீரோயின் 2 பேரும் ஒரே கம்பெனியில் ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க. ஆனால் ஹீரோயின் மேலே ஒரு கண்ணு எப்படியாவது கரெக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு அப்படியே இருக்காரு. ஒன் சைடாக லவ் பண்ணிட்டுருக்காரு. ஹீரோ கண்டுக்கிறதே இல்லை, அப்படியே போயிட்டுருக்கு. ஆனால் இன்னொரு விஷயம் என்னென்னா, ஹீரோயின் அவங்களுடைய முதலாளி, அவங்க கொஞ்சம் நல்லா நல்லா பர்சனாலிட்டி உள்ள மனுஷன். அவங்க 2 பேத்துக்குள்ளார அப்படி இப்படின்ட்டு ஒரு அரசல் புசலான செய்தியெல்லாம் போயிட்டுருக்கு. சரி, ஒரு நாள் வந்து ஜப்பானுக்கு ட்ரிப் போகிறாங்க. இந்த ஆஃபீஸெல்லாம் சேர்ந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸு, அவங்க ஹீரோயின்கெலாம் சேர்ந்து போகிறாங்க. போன இடத்துல மிகப்பெரிய ஒரு ஆக்சிடெண்ட். அதில் ஹீரோயின் மாட்டிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரே ஒரு நாள் மட்டும் லைஃப் ஞாபகம் இருக்கும் நடந்தது. அதுக்கப்புறம் அடுத்த நாள் மறந்துடும். அப்படிங்கிற ஒரு நோயே நம்ம ஹீரோயினுக்கு வந்துடுது. இந்த மாதிரி சமயத்தில் தான் நம்ம ஹீரோயின் 2 பேரும் லவ்வை சொல்லி அந்த ஒரு நாள் மட்டும் லவ் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் மறந்துடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ படாது படுறாரு. இப்போ இறுதியில் ஹீரோயின் ஒன்று சேர்ந்தாங்களா இல்லையா, இறுதியில் என்ன ஆச்சு அப்படிங்கிறதான் அந்த படத்துடைய கதை. இந்த படத்துடைய காஸ்டியூம் பார்த்தாவே நம்ம சாய் பல்லவி அவங்களுடைய நடிப்பு தாங்க. அவங்களுக்காக அந்த படத்தை பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு வேற மாதிரியான ஒரு பர்ஃபார்மன்ஸ், அந்த லவ் சீன் ஆகட்டும், அந்த யதார்த்தமான நடிப்பு அவங்க கொடுப்பாங்க. அது இந்த படத்துக்கு செம்மையாக செட் ஆகுது. எல்லா ஆங்கிலேருந்து பார்த்தாலும் சாய் பல்லவி தான் அந்த படத்தில் மனசில் நிற்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் அந்த கேரக்டர் எழுதியிருக்காங்க. அதுக்கு தன்மார் சும்மா பட்டையை கிளப்பிட்டாங்க. ஹீரோ நடிச்சிருக்காரு, ஹீரோயினோட கெமிஸ்ட்ரி நல்லாவே இருக்குது. ஆனால் ஹீரோயின் சாய் பல்லவிக்கு தகுந்த மாதிரி ஹீரோ இன்னும் கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் போட்டிருந்தாருன்னா கண்டிப்பாக நல்லாவே வந்திருக்கும். அதேமாரி படத்தில் மற்றவங்களாம் நல்லாவே நடிச்சிருக்காங்க. படத்துடைய அந்த சினிமுடக ஒழிப்பு ஜப்பானை எப்பா என்னையா இப்படி காமிச்சிருக்கிறீங்க அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப அழகாக துல்லியமாக காமிச்சிருக்காங்க. கேமரா எங்கெல்லாம் செமையாக இருக்குது, பிஜிஎம் நல்லாவே இருக்குது. சரி, இந்த படத்தில் மைனஸ்ன்னு பார்த்தா செகண்ட் ஹாஃபுங்க. என்னை பார்த்து பழக்கப்பட்ட கதை தான். செகண்ட் ஹாஃப்லாம் கொஞ்சம் நல்லாவே சொதப்பிட்டாங்க. ஸ்க்ரீன் பிளே அந்த அளவுக்கு இல்லை, ரொம்ப ஸ்லோவாக போகுதுங்க. பொறுமை பத்தில் எப்படா கிளைமேக்ஸ் ஒரு கிளைமேக்ஸாக நல்லா இருக்குன்னு பார்த்தா அங்கேயே மொக்கத்தனமாக ஓடிச்சிட்டாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது தமிழில் தீபாவளி அப்படின்னு ஒரு படம் வந்தது. அதை வந்து ஹீரோயின் ஃபுல்லாகவும் மறந்துடுறாங்க, இது ஒரு நாள் மட்டும் மறந்துடுறாங்க. அந்த சாயல் அப்படியே தெரியுது. அதனால் செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாகவும் கொஞ்சம் போர் அடிக்குதுங்க. படத்தில் அந்த மாதிரி சீன்ஸில் எதுவுமே இல்லை, ஃபேமிலியாக பார்க்கலாம். மொத்தம் சூப்பராக சொன்னால் இந்த படம் ஒரு ஒன் டைம் வச்சப்போ தான் நாங்கள் சொல்கிறேன். ஓகே, திரும்பி அடுத்த ஒரு புதிய மூவி ரிலீஸ் சந்திப்போம்.